ரஷ்யா புது வகையான ட்ரோனை களமிறக்கிட்டாங்க. ஜிரான் 5 முறையா 2026ஓட தொடக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிட்டாங்க. நியூ இயர் பரிசா இருக்கும் இல்லையா? உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவதுங்க, இந்த ஜிரான் 5ஓட ட்ரோனோட லென்த் 6 மீட்டர். அதோட விங் இருக்கும் இல்லையா? அது வந்து 5.5 மீட்டர் அளவுக்கான விங் ஸ்பேன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஏரோடைனமிக் கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மிசைல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அதாவது இதுல முக்கியமான காம்போனன்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாகிட் ட்ரோன்கள், ஜிரான் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதோட வடிவமைப்புல தான் வந்து பண்ண இதுவும் செஞ்சிருக்கிறாங்க. இதுல என்னன்னா 12 சேனல் இருக்கு. சேட்டலைட் கொமெட்டா அப்படிங்கிறது போல ஒரு சிஸ்டம். இது நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க. சேட்டலைட் ஜாம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இதா இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் மேற்கு தயாரிப்பான இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க காம்போனன்ட்ஸ். பட் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலதுக்கும் வந்து ரஷ்யாவோடவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா சீனாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது டெலிபரேட்டா யூசேஜ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் உள்நாட்டு தயாரிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்களை அதிகப்படியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த ராஸ்பெரி பி பல பேத்துக்கு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதுவே ஒரு கம்ப்யூட்டர் காம்போனன்ட் மாரி. இத யூஸ் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. அந்த இதுல மைக்ரோ கம்ப்யூட்டர வந்து பண்ண யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. 3G, 4G மோடம் தாங்க யூஸ் பண்றாங்க. 5G மோடம் இல்ல. 3G, 4G மோடம் தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய இன்ஜின்ங்கிறது ஜெட் இன்ஜின். அதான் டெல்ஃப்ளை இன்ஜின் இருக்கு இல்லையா? அது கூட சீனா அதிகமா பண்றாங்க. இப்படி போல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஸோ அதே இன்ஜின் தான். பட் என்ன த்ரஸ்ட்ட கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிரான் 3யோட வெரைட்டிய கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் த்ரஸ்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட வடிவம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எக்ஸஸ் பேலோடு இதோட இதெல்லாம் இன்ஜின்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் 1000 கிலோமீட்டருக்கும் மேல போய் தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. உஷாராயிக்கிங்க யூரோப் அப்படிங்கிற ஒரு அலர்ட் வந்து பண்ண கொடுத்துக்கிறாங்க. ரஷ்யால இருந்து ஏவுனாலே கிராஸ் ஆகும் உக்ரைன் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது ஜிரான் 5 இந்த அட்டாக் ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா R-73 ஏர் டு ஏர் மிசைல் இருக்கு இல்லையா? அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஏவக்கூடிய வடிவமைப்புல இந்த ட்ரோன் டிசைன் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த ட்ரோனோட லான்ச் பேட்ஸ் அப்படி இப்படின்னு தனித்தனியா வச்சு லான்ச் பண்ற ஒரு வகையா இருந்தாலுமே இது போல ட்ரோன்களை Su-25 ரக விமானம் இருக்கு இல்லையா? அதுல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய வகையில இருக்கலாம். ஸோ இதனால ரேஞ்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த விமானம் எந்த அளவுக்கு வருதோ அதுல இருந்து 1000 கிலோமீட்டர். ஸோ இது போல வகையில இது வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏர் லான்ச்டு வெர்ஷனா இந்த ஜிரான் 5 ரெடி பண்ணி இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் விமானங்கள்ல இருந்து லான்ச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இதனால அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா அதான் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் சைட்டை ரெடி பண்ணி அந்த இடத்துல எல்லா ட்ரோன்களையும் கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து தனியாக ஏவணும் அப்படிங்கிறது போல இல்லை. ஸோ இது விமானங்கள் எங்க இருக்கோ அதே இடத்துல பேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்கன்னா ஒரு மிசைல் மாதிரி எடுத்து மாட்டினாங்கன்னா பறந்து போனாங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஏவிடலாம். இல்ல அந்த விமானத்துல இருந்து கூட வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி ஏவிட முடியும். அந்த பேஸ்லயே வந்து பண்ண ஒரு இடத்துல ரெடி பண்ணி வச்சு ஏவிடலாம். ஸோ இது போல வகையில இது வடிவமைக்கிறதுனால அதிகப்படியான தாக்குதல் இதுக்கப்புறம் ரஷ்யா நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது புது ட்ரோன் அப்படிங்கிறதுனால எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு ட்ரோன் ரெடி பண்ணி போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கல அவங்க தரப்புல இருந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஜிரான் 5ல ஒரு அப்டேஷன் வெர்ஷன் இருக்கு. இது கூட பரவாயில்ல. உக்ரைன் கீவ் சயின்டிபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் உக்ரைன்ல இருக்கக்கூடிய கீவ் சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச்னு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு அமைப்பு இருக்காங்க. இந்த ஃபாரின்சிக்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன ஏதுங்கிறது. ஸோ அதோட தலைமையில் இருக்கக்கூடிய ஆண்டி குஷன்ஸ்கி அவர்கள். ஸோ அவர் தரப்புல என்ன செய்தி வந்திருக்குன்னா, ரஷ்யா இந்த ஒரு மிசைல் போட்டாங்கல்ல, அதோட உதிரி பாகங்கள்லாம் கிடைச்சிட்டு கேட்டு வந்திருக்கோம். அந்த அத வந்து ஆராய்ச்சி பண்றது. இந்த மிசைல்ல என்ன காம்போனன்ட்ல செஞ்சிருக்கிறாங்க, என்ன மாரி இருக்கோ அது போல செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த அமைப்பு, அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இத கையகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் ஏன்னா லிவிவ் பகுதியில போட்டாங்க இல்லையா? அப்படியே தண்டர் போல்ட் மாரி வந்து விழுந்தது இல்லையா? ஸோ அத எடுத்து வந்து பார்த்துக்கிறாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, இதுல எல்லாம் ஒண்ணும் புதுசா இல்லைங்க. எல்லாம் பார்த்து வியப்படைகிற மாரி ஒண்ணுமே இல்லைங்க இந்த மிசைல்ல. எல்லாம் சோவியத் யூனியன் காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தோட அவுட்டேட்டட் மிஷின். இது பாருங்க ஒரு கைரோஸ்கோப் இருக்குது. இந்த கைரோஸ்கோப் வந்து பண்ணா பழைய காலத்து கைரோஸ்கோப்பு. அது கூட பரவாயில்லங்க. சோவியத் யூனியன் காலத்து எராவோட வேக்யூம் டியூப் வச்சுக்கிறாங்க. இவங்க டியூப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வெக்ரேஜா கிடைச்சது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ரொம்ப பழசு. பழசுங்க. அது கூட விட்டுருங்க. கண்ட்ரோல் போர்டு பாருங்க. இந்த கண்ட்ரோல் போர்ட்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இந்த ஒரிஜினிக் மிசைல்ல இருந்தது தான். இத வந்து கிளாஸ் என்க்ளோஸ்டு பண்ணக்கூடிய பிரசன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ எலக்ட்ரான் டியூப்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, இது வேலை செய்யலாம். அது
எப்படி சொல்றதுங்க இதெல்லாம்? இந்த மிசைலோட ஆர்க்கிடெக்சரே வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலைஸ்டா இல்லைங்க. பழைய காலத்து அனலாக் வகையான ஒரு மிசைல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ போட்டு எங்ககிட்ட இது இருக்கு, எங்கிட்ட அது இருக்குன்றாய்ங்க. பூரா அத்த பழசுங்க. எல்லாம் நவீனமயமான மாரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. டிஜிட்டலே இல்லைங்க இதெல்லாம். அப்படிங்கிறது போல, உக்ரைன் தரப்பு வந்து ரொம்ப அலட்சியமா பேசியிருக்காங்க இந்த ஒரிஸ்னிக் மிசைல். அதாவது அவ்வளவு அவுட்டேட்டடான மிசைல வச்சே இந்த அளவுக்கு பண்றாய்ங்களே, அப்ப நவீனமயமான மிசைல் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அதுவே உங்களால செய்ய முடியுது. அப்ப செஞ்சிரலாம்ல ஒரிஸ்னிக் மிசைல் நீங்களுமே. ஏங்க உக்ரைன? இவ்வளவு பழசாச்சு, உதிரி பாகம்லாம் கிடைச்சிருக்கு. நீங்க எடுத்து ஏவிறலாம்ல ரஷ்யா மேல அப்படிங்கிற போல கேள்வி இருக்கும். செஞ்சு பார்த்தா பண்ணுங்களேன் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் அனலிஸ்ட்லேருந்து வர கேள்விகள் தான். பட் இருந்தாலும் அது போல மிசைல்கள்லாம் செய்யறதுக்கு இப்போதைக்கு உக்ரைனால முடியாது. கேப்பபிலிட்டி இல்ல, கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா பணம் வேணும். எதுனாலும் பணம் வேணும். யாரோ ஒருத்தவங்க பணம் குடுக்கணும். அதுக்கான இன்டெலிஜென்ட்டான ஆளையும் குடுக்கணும். செஞ்சு குடுக்கறதுக்கு ரஷ்யாவையும் அனுப்பணும் அப்படிங்கிறது போல டிமாண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப பார்ப்போம். இது போல வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலா இது டிஜிட்டலைஸ்டா இல்லாததுனால கூட இத ஹேக் பண்றது, இன்டர்செப்ட் பண்றது இது போல வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இது மிசைல மாத்தி அனுப்புறது இது போல விஷயங்கள்லாம் வந்து பண்ணா நடக்காது. எலக்ட்ரானிக் வார்ஃபேரு ஃபியூச்சர்லலாம் வந்து பண்ணா நம்ம சொல்லியிருப்போம். இது போல அ மைக்ரோவேவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேவ்ஸ்லாம் அனுப்புறதுனால சிப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கருகிரும் அப்படிங்கிறது போல. ஸோ அதெல்லாம் எந்த வகையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டவுன் பண்ணவே முடியாது. இந்த மாரி மிசைலு அப்படிங்கூட புரிஞ்சுக்க முடியுது. ஜேம்ஸ் பாண்ட் படத்துல கூட எல்லாமே டிஜிட்டலா, இது மட்டும் டிஜிட்டல் இல்லீங்க அப்படின்னோனே, ஓகே இத ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுபோல ஒரு டெக்னாலஜில ரஷ்யா செஞ்சிருக்கலாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. சரி இது போல ஒரு கிளைம் வந்து பண்ணா உக்ரைன் தரப்புலருந்து வச்சுக்கிறாங்க. 2மே உக்ரைன் தரப்புலருந்து குடுக்கக்கூடிய செய்திகள் தான். உக்ரைனோட மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகள் தான். இப்ப மெயினான விஷயம் என்ன ஜெலன்ஸ்கி அவர்கள் ஐயய்யோ! இந்த சிச்சுவேஷன யூஸ் பண்ணி ரொம்ப மோசமா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன்ல டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் உருவாக்கணும் பல பகுதிகள்லயும். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து பண்ணா தட்டி எறிஞ்சுக்கிறாங்க ஒரு வாரம் பூரா. ரொம்ப மோசமான சூழ்நிலை உருவாக்குறதுக்காக பார்க்குறாங்க. மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, கடும் குளிர்ல அவதிப்படுறதுக்காக செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வின்டர் வேற அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குது உக்ரைன்ல. 200 ஆக்சிடென்ட்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஆயிருக்குது. கீவ்ல ஜனவரி 11 மட்டும் அப்படிங்கலாம் சொல்றாங்க. அதுக்கான காரணம் ஒண்ணு சைடு தாக்குதல், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் கண்டிஷன் அது மாரி இருக்குன்றதுனால. ஏன்னா பேட் வெதர் உக்ரைன்ல வந்து பண்ணா 11 ஜனவரி ரொம்ப கடும் குளிர் இருந்தனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து பண்ணா கர்கிவ்லலாம் செய்யறதே ரொம்ப கஷ்டம். கடுமையான பனிப்பொழிவு, டிராமு இது போல சர்வீஸ்லாம் வந்து பண்ணா கரண்ட் இல்லாம நிக்கிறது வேற. பனிப்பொழிவு அதிகப்படியா மூடிருச்சு அப்படிங்கிறனால, அதிகப்படியான பனிப்பொழிவு இருந்தனால யூஸ் பண்ணவே முடியலன்னு, அதுக்கு தனியா ஆளுங்கள போட்டு வந்து பண்ணா கிளியரிங் ஆப்பரேஷன்ல வச்சுக்கிறாங்க. 60 ட்ரெயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்லாம் வந்து பண்ணா கொஞ்சம் டிலே ஆயிருந்திருக்கு. அ ஷெட்யூல் படி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்கள் எதுவுமே இயங்கல. 10 ஜனவரி, 11 ஜனவரி ரொம்ப மோசமா இருந்திருக்கு. லாஜிஸ்டிக் சப்போர்ட், ட்ரெயின் சப்ளை, மக்களுக்கு கரண்ட் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். ஹெவியான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இழப்புகள் ரஷ்யா ஏற்படுத்திக்கிறாங்க. உக்ரைனோட கேபிட்டல் கீவோட மேயர் கிளிஸ்கோவிச் அவர்கள். ஸோ அவர் தரப்புலருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பாருங்க எங்களோட ஆளுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ரெடி பண்ணணுன்றதுக்காக நைட்டு பகலும் பாராம அயராது வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட் போட்டு அடிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ரெடி ஆகுற மாரி தெரியலீங்க. தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க ரஷ்யா. இன்னைக்கு 300க்கு மேல ட்ரோன்கள் அனுப்பிக்கிறாங்க. இது போல தொடர்ந்து தாக்குதல் பண்ணா ரொம்ப சிக்கலா இருக்குதுங்கன்னு கிளிஸ்கோவிச் அவர்கள் கீவோட மேயர் தரப்பு. ஏன்னா கீவ்லயே கரண்ட் இல்ல. தண்ணி இல்ல. சரியான சிக்கல். ஸோ இதத்தான் வந்து பண்ணா பிரைம் மினிஸ்டர் யூரி சரடோவிச் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போன பதிவுல நம்ம சொல்லியிருப்போம். அ ஜ ஜனவரி 15 வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் தாங்க. கீவா இருந்தாலுமே எலக்ட்ரிசிட்டி ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப சிக்கல் தான். கேபிட்டல்லயே கொஞ்சம் சப்ளை பண்றது கஷ்டம் தான். எலக்ட்ரிசிட்டி சப்ளைக்கு அப்படிங்கலாம் அவங்க தப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதுல என்னன்னா -24 டிகிரி நம்ம 10 டிகிரி சொல்லியிருந்தோம். உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல பகுதிகள்ல -24 டிகிரி கிட்ட போற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த வானிலை ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புலருந்து செய்திகள் வருது. உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லக்கூடிய செய்திகள். ஸோ -24 -30 டிகிரி அளவுக்கு வரைக்கும் போகலாம். ஜனவரி 12லிருந்து அடுத்த ஒரு வாரம் ஜனவரி 18 வரைக்கும் ரொம்ப கொடூரமா இருக்க போகுது அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க. இப்போ கரண்ட் இல்ல, தண்ணி இல்லங்கும்போது கண்டிப்பா மாஸான ஒரு டிப்போர்டேஷன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேற பக்கம் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. போறாங்க அப்படின்னா, மேபி ரஷ்யா ஒரு பாசிபிலி ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இப்படி இருக்க சமயத்துல யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹெய்லி அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அதாவதுங்க என்னால முடிஞ்சுச்சுன்னு வச்சுக்கங்க. கைகள் கட்டப்பட்டிருக்கு. அவருக்கு மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். கிரெம்ளின் லீடர் இருக்கிறார் இல்லையா? அதாவது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்.
அவங்கள பொறுத்தவரைக்கும் லீடர், ட்ரெம்லின் லீடர். அதாவது டெர்ம்ஸ் அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி வார்த்தை ஜாலங்கள் யூஸ் பண்ணணும். அப்பதான் கேட்கவே கொடூரமா இருக்க மாரி இருந்தா தானே அவர் கெட்டவர்ன்னு சொல்லி வரலாறுலலாம் நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால. ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கைது பண்ணி கஸ்டடியில எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நினைக்கிறாராமா. புட்டின் அவர்கள் மட்டும் கஸ்டடி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா போர் குற்றங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல குற்றம் சுமத்தி தகுந்த நடவடிக்கை, தண்டனைகள் வாங்கி கொடுப்பேன். அதான் ஐயோ! அவரு செஞ்ச வார் கிரைம், போர் குற்றங்கள் கொஞ்சமா நெஞ்சமா? நான் முதல்ல போய் அந்த புச்சா பகுதியில பார்த்தனே, என்னோட விசிட்டுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ரொம்ப போர் குற்றங்கள் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் பகுதியில போய் பார்க்கும்போது நெறையா குழந்தைகள எடுத்துட்டு போயிட்டாங்க ரஷ்யாக்கு, உக்ரைனோட குழந்தைகள். இதுக்கெல்லாம் சும்மா விடமாட்டேங்க. எனக்கு மட்டும் மூசோனான புட்டினாங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டடியில எடுத்து பயங்கரமான போர் குற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்டுருவேன் அப்படிங்கிற ஆசைகள் நெறைய இருக்கு யூகேக்கு. அதெல்லாம் இல்லன்னு இல்ல. நீங்க செஞ்சீங்களே சார், வருஷக்கணக்கா 100 வருஷங்களா, அதுக்கு யாரு சார் வந்து தண்டனை தருவா? எங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சதுன்னா, நாங்களும் தூக்கிட்டு வந்து வச்சு எல்லாத்துக்கும் ரிப்பரேஷன் வாங்கலாம்ன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாமா சார். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அப்படிங்கிற பலர் அனலிஸ்ட் வந்து கேள்விகள் இருக்கு. ஏன்னா, கிரீஸே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் திருடிட்டு போனது குடுங்க. எஜிப்ட் திருடிட்டு போனது குடுங்க. அப்படின்னு கூட பலரும் கேட்டுருக்காங்க. அதே போல தான் நம்மளத வந்து நெறைய திருடிட்டு போயிருக்காங்க. கொயினோர் டைமண்ட்லாம். அதெல்லாம் திருடிட்டு போனதெல்லாம் குடுப்பீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இவங்க என்னமோ உத்தம புசர்கள் மாரி மத்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, போர் குற்றம் பண்ணதா, இவங்க பண்ண குற்றத்துக்கெல்லாம் பண்ண லிஸ்ட் போட்டோம்னா என்ன பண்றது? அப்படிங்கிற போல பல அனலிஸ்ட்ல இருந்து கொந்தளிப்புகள் வருது. உங்களோட பதில்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள்லாம் அவர் தரப்புல பேசிட்டு இருக்கிறாரு. இதுல என்னன்னா, ஸ்லோவாக்கோட அதிபர் பீட்டர் பெல்லிங்கிரி அவர்கள், அதுக்கப்புறம் ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபிகோ அவர்கள். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் கவுன்சில வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டு அந்த ஸ்பீக்கர் இந்த அவங்க ஊர்ல உட்காந்து பேசுவாங்க இல்லையா? ஸோ அங்க வந்து பேசும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஜனவரி 10 ஆமாங்க. சாயங்காலம் வந்து பேசும்போது சொல்லிக்கிறாங்க. யுனிஃபைடா முடிவு எடுத்துக்கிறாங்க. அதிபர், பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரே முடிவு, ஒற்றை முடிவு எடுத்துக்கிறாங்க. உக்ரைனுக்கு என்னாலும் சரி, சல்லி பைசா, ஐயோ! இல்ல ஒரு சின்ன ஆணி குண்டுமணி கூட குடுக்கக்கூடாது அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவத்துக்கு உதவி அது இதுன்னு சொல்லி ஒண்ணுமே செய்யக்கூடாதுங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புல முடிவு எடுத்துக்கிறாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ஃபிகோ அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறார். காஜா அவர்கள் இருக்காங்க, ஈரோட ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு. அவங்கலாம் என்னத்துக்குங்க வேலைக்கு இருக்கிறாங்க? முதல்ல அவங்கள வேலைய விட்டு தூக்குங்க. ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அவங்க ரிசைன் பண்ணியே ஆகணுங்க. அவங்க பொசிஷன்லேருந்து அந்த பொசிஷனுக்கு அவங்க லாய்க்கே இல்லைங்க. ஈவோட ரெப்ரசன்டேட்டிவ் பொசிஷன் அவங்களுக்கு குடுக்குறாங்க. அதுக்கான வேலைகள அவங்க ஏதாவது செய்றாங்களா? ம். இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் கரண்ட் ஜியோ பாலிடிக்ஸ்க்கு ஏத்த மாரி அவங்க கிட்ட ஏதாவது புரிதல் இருக்கா? அவங்க கிட்ட வந்து பார்த்தா கரண்ட்டான இன்டர்நேஷனல் இஷ்யூக்கு சால்வ் பண்ற மாரியான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க முதல்ல ரிசைன் பண்ணுங்க. அப்படிங்கிறது வழங்குறார் ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டரான ராபர்ட் ஃபிகோ அவர்கள். அதாவது பல மீடியாக்கள் பல விதத்துல சொல்லுவாங்க. அவர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரிசைன் பண்ணணும். அவங்க கேப்பபிள் இல்ல. அப்படிங்கிறது மட்டும் அவங்க சொல்லிக்கிறாங்க. இல்ல மத்த பிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில அனலிஸ்ட்களோட பிட்டுகளா இருக்கலாம். அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ டீ கடை பெஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல நெறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. ஆனா ராபர்ட் ஃபிகோ அவர் இது போல சொன்னதா மீடியாக்கள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இதுக்கப்புறம் எப்படி பில்டப் ஆக போகுதுன்னு. ஏன்னா பல ஜியோ பாலிடிக்ஸ் மிடில் ஈஸ்ட், லத்தீன் அமெரிக்கா, ஈரான், ஏசியா, சைனா, தைவான் இது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வெடிக்கக்கூடிய தருணத்துல நின்னுட்டு இருக்கு. அது போல எதுவும் இல்லாம, பேசி அமைதியா எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவாங்க. ஒரு முடிவுக்கு வருவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பாய்.